வணக்கம். இன்று சிதம்பரம் ஷிட்டோரியோ இந்தியன் கராத்தே பள்ளியை பார்வையிட வந்துள்ளோம். அதன் தலைமை பயிற்சியாளர் சென்சாய் கலைச்செல்வன் அவர்களை அவர்களின் பயிற்சி களத்தில் மாணவர்களோடு சந்தித்து பேசுவோம். இந்த கராத்தே பள்ளி எப்போ தொடங்கப்பட்டது, இதனுடைய வரலாறு, இதனுடைய கலை வழக்கு நோக்கில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி கூடுதலான தகவல்களை உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்கலான்னு. வணக்கங்க ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பள்ளி ஷிட்டோரியோ இந்தியன் கராத்தே பள்ளி, இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1977ஆம் ஆண்டிலிருந்து இந்த பள்ளி தொடர்ந்து நடந்துட்டு வருகிறது. பல மாஸ்டர்ஸ் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் எம்ஜி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாஸ்டர் தலைமை பயிற்சியாளராக இருந்தார். அதுக்கு பிறகு ரொம்ப நீண்ட காலமாக சென்சாய் டாக்டர் சிஆர் இளங்கோவன் அவர் தான் தலைமை பயிற்சியாளராக தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த பள்ளிக்கு வந்தது, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது 1994லேருந்து அந்த பள்ளியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்பு நான் ஆரம்பத்தில் எப்போ சேர்ந்தேன்னு சொன்னால், கராத்தே கிளாஸில் எப்போ சேர்ந்தேன்னு சொன்னாக்க 1980 நான் கராத்தே கிளாஸில் சேர்ந்தேன். நல்லா சேர்ந்தேன், கராத்தே கிளாஸில் சேர்ந்து இன்னைய வரையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் சிஆர் இளங்கோவன் சென்சாய் அவர்களுடைய மறைவுக்கு 2021 அவர் அறிவித்தார். அதற்கு பிறகு இந்த பள்ளி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அவருடைய நினைவாக சென்சாய் டாக்டர் சிஆர் இளங்கோவன் நினைவு ஷிட்டோரியோ இந்தியன் கராட்டே பள்ளி அப்படிங்கிற பேரில் இந்த பள்ளியானது தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த கராத்தினுடைய பயன் என்ன, அதனுடைய நோக்கம், இந்த கராத்தினுடைய வளர்ச்சி முதல்ல எங்கே தோன்றுச்சு, அதனை பற்றி கொஞ்சம் கூறுங்க ஐயா. தற்காப்பு கலை நாம் இங்கே கற்றுக் கொடுக்குறது ஸ்ட்ரீட் கராட்டே இல்லை, ஸ்போர்ட்ஸ் கராட்டேயும் நாம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கணும்னு சொன்னாக்கா எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை இந்த கராட்டே கலை. சிலம்பம் சொன்னால் சிலம்பம் வேணும், ஜிம்முக்கு போனோம்னா அதுக்கு நிறையா செலவு பண்ணணும். ஆனால் இது எந்த விதமான செலவும் இல்லை. கராத்தே அப்படின்னு சொன்னால் அதுக்காக எம்டி ஹேண்ட், வெறும் கைன்னு தான் கராத்தே மீன்ஸ் எம்டி ஹேண்ட். எந்த விதமான ஆயுதமும் நமக்கு தேவை. நம்முடைய கையை வச்சுக்கிட்டு நாம் உயர சாப்பாடு சொல்லலாம். மற்றவர்கள் ஆதிகால மனிதன் வேட்டையாடி தான் சாப்பிடும். அப்போ விலங்குகள் அடிக்கும்பொழுது, விலங்குகளை தடுக்கும் பொழுது கையால் தடுப்போம். அதான் நம்ம முறையாக செஞ்சு அப்புறம் தான் நம்ம செய்யணும். ஆரம்பத்தில் இந்த கலை தோன்றிய இடம்னு சொல்லி பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான் சொல்லலாம். அதுதான் இந்த கலை தோன்றி பிற நாடுகளுக்கெல்லாம் பரவி, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பரவி நாம் கேள்விப்பட்டிருவோம். முறைகளை பற்றிலாம் கேள்விப்பட்டிருவோம். நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்படி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு பரவி ஒரு ஷேப், நல்ல ஒரு ஷேப்பில் போயிடுச்சு. இப்போ நாம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக்கூடிய நோக்கம் என்னென்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு, மற்றவர்கிட்டேருந்து நம்ம தன்னை காத்துக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆளுமை பண்பு, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆளுமை பண்பு வளர வேண்டும், உடல்நலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். இதிலே நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். உடற்பயிற்சிகளும் கொடுக்குறோம், நடைப்பயிற்சி மற்றும் ஓட்டப்பயிற்சி எல்லாமே நாம் இந்த இதுங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதனால் ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து படிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் நிச்சயமாக. இந்த சில பேர் நினைப்பாங்க, எங்கே கராத்தே கிளாஸுக்கு போனாங்க இது ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக நினைப்பாங்க, அது முரட்டு தரம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, கரையை வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இதை ஒழுங்காக கற்றுக்கிட்டவங்க யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக யார்கிட்டையும் போயிட்டு சண்டை போடணும், வம்பு போடணும் என்ற எண்ணம் யாருக்குமே வராது. மாறாக கைண்டாகவும் இருப்பாங்க. தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிற நேரத்தில் தான் ஏதேனும் நம்ம பயன்படுத்த போகிற வழியை, மற்ற நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்த போகிறது கிடையாது. நான் எந்த சொன்ன நல்லா குவாலிட்டி படிக்கணுன்ற எண்ணம் இதில் வரும் நிறையா. கராட்டே கிளாஸில் நாங்களாம் இருக்கோன்னு சொன்னாக்கா ஃபோக்கஸ் எல்லாருமே படித்தவங்க தான். பெரிய எம்டி டாக்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி இந்த கராத்தே மாஸ்டர் வந்து டாக்டர் சிஆர் அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர். இதே போல் இப்போ எங்களுடைய தலைமை பயிற்சியாளர் ரென்ஷி இஎஸ் குமார் அவர் வந்து எம்ஏ வழக்கறிஞராக பணியாற்றிருக்காங்க சென்னையில். இதுபோல் வந்து எல்லாருமே இங்கே படித்தவங்க தான் கராத்தே லாப நோக்கம் தான் இதில் கெட்டது. சூப்பர். மாணவர்கள்லாம் ஆர்வத்தோட இந்த தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கிறதுக்காக வராங்களா? எந்தெந்த நேரங்களில் இந்த வகுப்பு நடைபெறுது அப்படிங்கிற தகவலையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. மாணவர்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வருவாங்க. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற பெரிய மாணவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. மாணவர்கள் வருகிறது ரொம்ப குறைவு தான். ஒரு காலத்தில் வந்து இந்த என்டர் தி ட்ராகன் படம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க, ஆர்வத்தோடு வந்து சேர்ந்தாங்க. பயிற்சி பெறும் மாணவர்கள்ட்டே சில தகவல்களை நேரடியாகவே கேட்கலாம். அம்மா, உங்கள் பேர் என்ன? ஹேமலதா. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். எவ்வளோ நாளாக அந்த கராத்தே பள்ளிக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு வருஷமா. இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக உங்களுக்கு இதில் சேர்ந்துங்கிற எண்ணம் வந்துச்சு? என்னுடைய உடல்நலத்தை நான் பாதுகாத்துக்கிறதுக்கும் தற்காப்புக்காகவும் என்னால் படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா? இல்லை. கல்வியில் படிக்கிறதுல அது போல் ஏதாவது இடையூறு இருக்கா? எதுவுமே இல்லை. ரொம்ப ஃபிட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்தது சின்ன பாப்பாவை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம். அம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன வகுப்பு சாரா, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? தேர்ட். வெரி குட். நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த பயிற்சி வகுப்புக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு 6 மாதம் இருக்குமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வகுப்புக்கு வந்ததுலேருந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது. சுறுசுறுப்பாக இருக்கா உங்களுக்கு? படிக்க முடியுதா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எத்தனை காலமாக இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்துட்டுருக்கீங்க? 1 வருஷமா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? ஓகே. படிப்பில் கவனம் செலுத்த முடியுதா? ஓகே. பயிற்சி மாணவர்கள்ட்டே நம்ம நேரடியாக தகவல்களை கேட்டோம். மாஸ்டர், இப்போ பயிற்சியை வந்து நேரடியாக ஏதாவது செஞ்சு காட்ட முடியுங்களா? ஒரு பயிற்சி, தற்காப்பு பயிற்சி. நாம் அது போல் செய்யக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறதால சும்மா எப்படி தற்காத்துக்கிறத மட்டும் ஒரு சின்னதை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஆனால் அது வந்து யாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. தனியாக வந்து யாரும் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. கேட்குறீங்கன்றத பயிற்சி ஆக்சுவலாக கொடுப்போம். அந்த பயிற்சி தான் கொடுப்போம். ஒன்று மட்டும் செஞ்சு காட்டுறேன். ஒருத்தவங்க அட்டாக் பண்ணாங்க, ஒழுங்கு